ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் பியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் ஒன் ஷாட் நேம் பொறுக்கி vs போக்கி. ஜேகே டாப் ஜிமின் பாட்டம். ஆர்மி ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட். நீங்கள் எஃப்எஃப் பார்க்கும்போது அதில் ஆட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த ஆட்ஸ் எல்லாம் எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன் இல்லையா, பட் நீங்கள் ஆட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எனக்காக இந்த ஒரு ஆட் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். மிஸ் வாங்க, நம்ம இப்போ ஜிமின் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, கல் எடுத்து இன்னொரு பையன் மேலே போடுறான். அந்த பையன் மேலேயே பட்டுருது, தலையிலேருந்து ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு அந்த பையன் சொல்கிறான், இன்னொரு டைம் எங்கள் ஏரியாக்குள்ளே வரதை பார்த்தேன், ஒன்றும் அவ்வளோதான் அப்படின்னு. இந்த அடிப்பட்ட பையன் ஓரமாக அழுதுட்டு உட்காந்துருக்கானா. கரெக்டாக அந்த சைட்லேருந்து அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு, ஜிமின் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா, அது என்ன ஒரு பையன் அடிச்சிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறான். பார்த்தா பிளட்டு வருது. அப்புறம் அவசரமாக அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போது ஜிமின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எதுவுமே சொல்லலை. சரி வா, இனி அந்த ஏரியாக்குள்ளே போனனால தானே உனக்கு இப்படி ஆச்சு, இனிமேல் நீ அந்த சைடே போவேணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, ஆனால் எனக்கு அந்த சைடு போனால் தானேம்மா ஸ்கூல் போக முடியும் அப்படின்னு அழுகுறான். அப்போ அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவர் பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் அந்த பையன் ஸ்கூல் போகாமல் இப்படி இங்கே அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா, ஏம்மா எனக்கு சப்போர்ட் கேட்க மாட்டீங்க, அவன் தானே என்னை அடித்தான். ஜிமின், இங்கே பாரு, நம்மளை தேடி ஒரு ஆபத்து வருதுன்னா அதுலேருந்து நம்ம விலக தான் பார்க்கணும். அதை நம்ம எதிர்த்து போனால் மட்டும்தான் அது நம்மக்கிட்ட வரும். அதை நீ கண்டுக்கலை அப்படின்னா அது எப்படி திருப்பி திருப்பி உன்கிட்டே வர சொல்லு அப்படின்றாங்களா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அம்மா வந்துட்டு தூங்க வைக்கிறாங்க. தென் இப்படியே ஸ்கூல் டேஸில் ஜிமின் தனியாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போதைக்கு அந்த சைடில் நிறைய கேங்காக இருக்குது. அதில் ஒரு பையன் வந்து, இவன் தான் என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே அடி வாங்கிட்டு இருப்பான். டே ஜேகே, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இவனை நான் ஒரு தடவை கல் எடுத்து அடிச்சு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பையன் கேட்குறான், நம்ம புள்ளி பண்ணுவோமாடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜேகே சொல்கிறான், இல்லை நம்ம புள்ளிலாம் பண்ண வேணாம், அப்படி பண்ணுறேன். எப்போ பாரு நான் படிக்கிற ஸ்கூலுக்கே வரான்டா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன சொல்கிற ஜேகே? ஆமாம், நான் சின்ன வயசில் வேறு ஸ்கூல் படித்தேன்னா அப்பையும் என் ஸ்கூல் தான் படித்தான். இப்போ பாரு, இப்போயும் இங்கே என் கூட தான் படிக்கிறான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனாலவே நான் அவனை புள்ளி பண்ண போகிறேன் பாரு. சரிங்களா இல்லையாடா, இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, நீ போடா, நான் வரலப்பா, எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த பசனுங்கெல்லாம் போயிடுறானுங்க. அண்ட் இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், போயிட்டு ஜிமினா கிட்ட வேணுமுன்னே டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏ ப்ளூ ட்ரெஸ், உன் பேர் என்ன? அப்போது நம்ம ஜிமின் லைட்டாக திரும்பி பார்த்துட்டு, என்னவா கேட்குற? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்டேன்னு தெரியுதுல்ல, கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் வரமாட்டியா? அது நீ என்ன தான் கூப்பிட்றேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் உன்னை தான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே நீ வரலல்ல, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. நீ ஸ்கூல் போனால் தானேடா உன் மூஞ்சை எப்போ பாரு பார்க்க வேண்டியதாக இருக்குது. உன் கை காலை உடச்சிட்டா நீ ஸ்கூலுக்கு வருவியா என்ன? நீ எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்க? நானும் நீயும் சண்டை போட்டோமா என்ன? இல்லை நான் உன்னை ஏதாவது பண்ணனா? எதுக்கு என்னை சின்ன வயசுலேருந்தே இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? ஓ, நான் பேசுகிறது உனக்கு டார்ச்சர் மாதிரி இருக்கா? உன்னோட பேர் ஜிமின் தானே? அது ஆமாம், உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? அடே, நான் எப்போ பாரு உன் மூஞ்சில் தான் முழிக்கிறேன். இந்த சைடு போனாலே உன்னை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த டே சுத்தமாக விளங்க மாட்டேங்குது. ஸோ உனக்கு எப்படிடா ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? அன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் என் சார்கிட்ட என்னை போட்டு கொடுத்துட்டு போனேன். இதுக்காகவே நான் உன்னை விட போகிறதில்ல. ஆனால் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேனா? ஜிமின், சத்தியமாக சொல்கிறேன், நீ இப்படி நடிக்காத. இன்னைக்கு நான் ஒளிஞ்சிருந்தேன். எங்கள் சார் இந்த சைடு ஏதாவது ஒரு பையன் போனாரான்னு கேட்டார். நீ என்ன பண்ண? அதோ இந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அந்த குரலை வச்சு சொன்னேன். எனக்கு அப்படியே செம்ம காண்டாயிடுச்சு. அன்னையிலேருந்தே உன்னை இன்ன வரைக்கும் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு மாட்டிக்கிட்டியா? ஸோ சும்மா விட போகிறதில்ல. ஆனால் நான் உன்னை வேணும்னே எதுவும் சொல்லலையே. பாரு, நீ மறுபடியும் இப்படி நடிக்காத, ஒன்றும் தெரியாத மாதிரி. இப்படிலாம் நீ பண்ணும்போது தாண்டா எனக்கு இன்னுமே உன் மேலே காண்டா வருது. இதுக்கு மேலே விட்டால் சும்மா வர மாட்டேன். உன் பேக்கை இப்போ என்ன பண்ணுறது பாரு. ப்ளீஸ் அதை கொடுத்துரு. நான் வாப்போன்னு பேசிகிட்டு இருக்கேன். இல்லைங்க, ஜேகேன்னு கூப்பிடு. அது ஜேகே. என்ன போய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. நீ பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி பேசும்போது எனக்கு நிறைய தடவை உன்னை அடிக்கணும்னு தோணுது. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ்.
ஆ என்ன அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு தான் சொன்னேன். ஒன்றை எதுவும் பண்ண போறேன்னு சொல்லலையே. மீன் நீ பேக் இருந்தால் தானே நீ ஸ்கூலுக்கு வருவ. நான் இந்த ஆற்றுல தூக்கி போட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஏய் ப்ளீஸ் போட்டுறாத போட்டுறாத. நீ சொன்னா நான் போடாமல் இருப்பேனா? இதுக்காகவே போடுறேன்டா. ஜேகே நீ எதுக்காக இப்படி பண்ண? எதுக்கு என் புக்ஸ் எல்லாம் இப்படி தூக்கி போட்ட? நான் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? கஷ்டப்படு. நான் யார் பட வேணான்னு சொன்னா? எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஜேகே ப்ளீஸ் அதை எடுத்து கொடுத்துட்டு போ. எனக்கு ஹைட்னா பயம். இந்த இடத்துலேருந்து என்னால் இறங்க கூட முடியாது. உன்னை பார்த்தா ஹைட்டுக்கு மட்டும் பயப்படுற மாதிரி இல்லை, உண்மையா நடிக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஜேகே ப்ளீஸ் அதை எனக்கு எடுத்து கொடு. கண்டிப்பாக முடியாது. அங்கே பாரு உன் புக்ஸ் எல்லாம் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கு. ஜேகே எனக்கு உன் மேலேயும் கோவம் வரல. எனக்கு என்னன்னு தெரில, ஏன் என்னை பார்த்தா மட்டும் இப்படி எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணேனா? இல்லை உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தினேனா? நீ சொன்னல உங்கள் சார்கிட்ட நான் போட்டு கொடுத்தேன்னு. ஆனால் அது உண்மையாலுமே நான் போட்டு கொடுக்கணும்னு நினச்சி அப்படி பண்ணலை. அந்த சைடு ஒரு பையன் போயிருக்கான், அது சார் கேட்டார், அதனால மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் உண்மையாலுமே நான் உன்னை போட்டு கொடுக்கணும்னு அப்படி பண்ணல. என்னை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டே இருக்க. இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. உனக்கு தேவைன்னா இங்கே வரக்கூடாது அதானே? சத்தியமாக சொல்கிறேன், உன் கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன். அப்படியே நீ இந்த சைடு வந்தாலுமே நான் ஒளிஞ்சுப்பேன். நீ போனதுக்கு அப்புறம் மட்டும்தான் வருவேன். ஏய் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்ன ஏதோ பொறுக்கி மாதிரி நான் சுற்றிட்டு அலையிற மாதிரி பேசுகிற. நான் என்ன உன்னை வேணும்னு பண்ணேன்? போடா என் கையா போ. எனக்கு என்ன, உன்னால எனக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் என் கையில் மாட்டினேன் அவனை செத்தடா. ஜேகே இப்போ ஸ்கூல் கிளம்பி போயிடுறாங்க. ஜிமின் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறாரு. நான் சின்ன வயசுலேருந்து யாரையுமே கஷ்டப்படுத்தினதில்லை. நான் மற்றவங்க பற்றி இங்கே சொன்னாலுமே எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்தே அவங்க பிரச்சனைக்கு போகாத, அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக விட்டுரு வந்துரு அப்படி சொல்லி மட்டும்தான் வளர்த்தாங்க. நானும் அப்படி தானே நடந்துக்கிட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? நம்ம அதுலேருந்து விலகிட்டா நம்மக்கிட்ட எதுவுமே வராதுன்னு. ஆனால் நான் விலகி தானே நிற்கிறேன். ஏன் என்ன தேடி மட்டும் வருது? நான் ஸ்கூல் போனனால தானே பிரச்சனை. இனிமேல் நான் ஸ்கூலே போகல, நான் வீட்டிலே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. என் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாரு. ஜிமின் என்ன ஸ்கூல் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அது நான் இனிமேல் ஸ்கூல் போகிறது இல்லைம்மா. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூடயே இருக்கேன். இனிமேல் நான் போகலம்மா. நீங்கள் சொன்னீங்கல்லம்மா யார் பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு. மற்றவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் கண்டுக்க போகிறது இல்லைம்மா. ஸோ அதுக்கு ஒரே வழி, நான் ஸ்கூல் போகாமல் இருக்கணும். இனிமேல் நான் போகிறதில்லம்மா. அம்மா ஹக் பண்ணிகிட்டே, ஜிமின் என்னை மன்னிச்சிரு. உனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா உன்னை இப்படி விட்டுருக்க மாட்டார்ல. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தேன். வீட்டையும் பார்த்துக்கணும், ஃபினான்ஷியலாக ஒர்க் போகணும், மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையானதையும் பண்ணணுங்கிற ஒரு இதில் உனக்கு என்ன வேணும், நீ எப்படி ஃபீல் பண்ணுறங்கிறத நான் கேட்காம விட்டுட்டேன். அவன் மன்னிச்சிரு ஜிமின். அம்மா ஒன்று சொல்லவா? இந்த உலகத்திலேயே என்னை கஷ்டப்படுத்தாத. எனக்குன்னு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தாம்மா. நீங்கள் எப்படி பேசாதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்காக ஒன்று பண்ணுவியா ஜிமின்? சொல்லுங்கம்மா. நல்லா படித்து நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ எப்படி வேணாலும் இரு ஜிமின். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், படிப்பு மட்டும் இழந்துடாத. எனக்காக போய் படி. அம்மா சரிம்மா, கண்டிப்பாக நான் ஸ்கூல் போகிறேன். இனிமேல் நான் ஸ்கிப் அவுட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் அம்மா என்னோடய புக்ஸ் எல்லாம் சரி விடு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திருப்பி நம்ம ஜிமினாவை ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு வராங்க. பட் இந்த டைம் நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் பாட்டுக்கு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஸ்கூல் போகிறாரு. அங்கே போயிட்டு பிரின்சிபல் கிட்டே பேசுகிறாங்க அம்மா. பிரின்சிபல் என்னாச்சு ஜிமினுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனை நான் வேறு ஸ்கூல் கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கேன், இனிமேல் இங்கே இருக்க வேணாம். என்ன சொல்கிறீங்க? ஜிமின் தான் இங்கே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அவனுக்கு இங்கே எல்லாமே ஓகே தானே? ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, என் பையன் அப்படி இல்லை. அவனுக்கு ஓகே தான், பட் அது படிப்பு விஷயத்தில் மட்டும்தான். அப்புறம் நாங்கள் படிப்பு விஷயத்த மட்டும் தானே பார்க்க முடியும். உங்கள் ஸ்கூலில் ஒரு தப்பு நடந்தால் அதை நீங்கள் தான் கேட்கணும். இன்னுமே அந்த புள்ளி ராகிங்களாம் விட்டுட்ருக்கீங்கல்ல, ஸோ உங்களை தானே சொல்ல முடியும். அதனாலவே என் பையனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். அம்மா ஒரு நிமிஷமா, நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்லம்மா தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி. இனிமே நான் இந்த ஸ்கூல் தான் படிக்க போகிறேன். யார் வந்தாலும் சரி கண்டுக்க போகிறதில்லம்மா. அதுக்காக அவங்க கூட சண்டைக்கும் போகிறதில்ல. எனக்கு முக்கியமான வேலை படிக்கிறது மட்டும்தான். நான் படிச்சுட்டு எனக்கானதை நான் பண்ணிப்பேன். ஸோ நான் பார்த்துக்கிறேம்மா. பிரின்சிபல் ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிமின், நான் இங்கே தான் படிக்க போகிறேன் அம்மா, நான் இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஜிமின் அப்புறம் அவங்க அம்மாலாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. புக்ஸுமே பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜிமின் இப்போ கிளாஸ்க்கு போகிறான். அந்த டைமில்
நீ இப்படியே நம்ம ஜிமின் ஸ்கூல் ஃபைனல் இயர் வந்துட்டான். இப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் மைக்லேருந்து. இந்த டைம் நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜிமின் கிளாஸில் இருக்க ஒரு பையன், ஜிமின் எப்படியும் இந்த டைம் நீ தான் வாங்க போ, இவ்வளோ நாள் யாருக்குமே தெரியாமல் வந்துட்டு பதுங்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் நிற்க போகிறேன். ஸோ ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஓகேவா? நான் உனக்கு நிறைய ட்ரெயின் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் ஸ்டேஜ்லாம் ஏற போகிறதில்ல. அந்த ட்ராஃபியை நான் என் அம்மா மூலமாக வாங்கிக்க போகிறேன். இல்லைனா என் வீட்டில் கொடுத்துட சொல்லுவேன். ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கா, செம்மையாக படிச்சிருக்கா, அதுக்கான தான் உனக்கு வரப்போகுது, அது எல்லாத்துக்கும் தெரிய வேணாமா? அப்படி சொல்ல வரல, நான் யாருக்கும் தெரிய வேணான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் ஜிமின் இப்படியே இருக்க போகிறேன்? ஏன் என் லைஃப் ஃபுல்லாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டிங்களா? நான் இப்படி இருக்கிறது உங்களுக்குலாம் பிடிக்கலையா? என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க, எல்லாம் போங்க. அப்போது அந்த பையன் பக்கத்தில் வந்து, ஜிமின் நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் ஜிமின். எல்லாருமே என்கிட்ட ஆப்போசிட்டாக நெகட்டிவாக இருந்தாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்கிட்ட பாசிட்டிவாக வந்து பேசுவ. நான் நினச்சேன் நீ ரொம்ப படிப்பாளி, சைலண்ட்டாக இருப்ப, யார்கிட்டையுமே பேச மாட்டே அப்படின்னு. ஆனால் நீ அதை எல்லாத்தையுமே மீறி எனக்கான ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சிட்ட. ஸோ நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ அந்த பையன் கேட்குறான், நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி தான் போகிறோம். ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். சாரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் சார்கிட்ட அதை பற்றி பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் சார்கிட்ட போகிறானா, போயிட்டு சார் நீங்கள் சொன்னீங்கல்ல அனௌன்ஸ்மெண்ட் ரூமில், எனக்கு அந்த இதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் என் அம்மா கிட்ட அந்த ட்ராஃபியை கொடுத்துருங்க, நான் ஸ்டேஜுக்கு வரப்போகிறது கிடையாது. ஜிமின் என்ன சொல்கிற? நீ உன்னை பார்த்தா தானே எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும்னு தோணும். இல்லை என்ன மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறமும் என்னை கம்பல் பண்ணாதீங்க. தென் அந்த சைட்லேருந்து நம்ம ஜிமின் வந்துட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த சைடை ஜெக்கி கிராஸ் பண்ணி போகிறான். அதை நம்ம ஜிமின் பார்த்துட்டு, இதுதான் தோ இன்றைக்கி தான் நான் இந்த ஸ்கூலுக்கு வர லாஸ்ட்டு டே. நான் இவனை பார்க்கும்போதெல்லாம் இப்படி தான் அடிக்கடி ஒளிஞ்சுப்பேன். ரீசன் அவன் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை. நான் என்ன பண்ணுறது, எனக்குமே எல்லாத்துக்கு மாதிரியும் க்ளோஸாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்கிட்ட யாரும் இப்படி இருக்க மாட்றாங்களே, என்னை புள்ளி பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதில் இவனும் ஒருத்தன். இவனை இனிமேல் நான் பார்க்க போகிறதில்ல, எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து ஜிமின்மே வந்துடுறான். தென் இப்படியே 1 இயர் முடிஞ்சிடுது. இப்போது யூனிவர்சிட்டியில் தான் நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வரான். அப்போதைக்கு கரெக்டாக அவன் ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறான். ஜிமின் ஜிமின் இங்கே பாரு, இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர போகிறாங்க, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஹே என்னை விட்றியா, நான் போகணும். ஜிமின் எப்போ பாரு இப்படியே இருக்காத, நீ ஸ்கூல் லைஃப்பில் நடந்ததவே யோசிச்சுட்ருக்க. நீ யோசிச்சு பாரு, இங்கே வந்ததுலேருந்து என்னை யாராவது டீஸ் பண்ணியிருக்காங்களா, புள்ளி பண்ணியிருக்காங்களா சொல்லு. அது உனக்கு தெரியாது, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே வந்து கிளம்பிடுறான். தென் ஜிமின் வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது யோசிச்சு பார்த்துட்டே இருக்கார். நான் என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே இந்த புள்ளி பண்ணுறது இருக்கும்போது யூனிவர்சிட்டியில் மட்டும் இருக்காதா என்ன? என்னோட சீனியர்ஸ் அவனுங்களை நான் அப்படி கூப்பிட விரும்பலை, அவனுங்களும் இப்படி தான் நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை எழுதி கொடு, இதை எழுதி கொடு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதை பற்றி நான் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனால், அவங்க தான் இந்த ஸ்கூலோட பணக்கார பசங்க, அவங்கக்கிட்ட வச்சுக்காதா அப்படி இப்படின்ற மாதிரி என்ன தான் படுத்துறாங்க. இப்போ நான் வேலைக்கே போனாலும் அந்த இடத்துல இப்படி தானே பண்ணுவாங்க. என்னோட இவ்வளோ வருஷ வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகாத ஒரே விஷயம்னா இது மட்டும்தான். நான் இதை எவ்வளவோ கடந்து வரணும்னு நினைக்கிறேன். பட் இது என்னை லைஃப்லாம் துரத்திட்டு மட்டும்தான் வரும் போல். இப்படி தான் யாருக்குமே தெரியாமல் வந்து வந்து ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஜிமின் என்ன பண்ணுற? அது வந்து சார் சார் சொல்லுங்கள் சார். இல்லை இதோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணும். அதுக்காக எல்லா கிளாஸில் இருந்தும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க, அப்புறம் கேம்ஸில் ஃபஸ்ட் இருக்கவங்களையும் 2 பேரும் சேர்த்து ஒரு கிளாஸ்லேருந்து வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீயும் வரணும். சார் என்ன நானா? இல்லை சார் நான் வரல. ஜிமின் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிறேன், வந்துரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிளம்பிடுறாங்க. தென் இந்த இடத்துல நம்ம ஜிமின்க்கு இது வேறையா, வேற வழி. ஜிமின் உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன், இங்கே தான் இருக்க? ஆமாண்டா இங்கே தான் இருக்கேன், அங்கே வர கூப்பிட்டுட்டாங்கடா. எனக்கு தான் தெரியுமே, நானுமே தானே, நானையும் நடந்தானே போகிறோம், வா வா வா. நிறையா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்களா, பொண்ணுங்களாம் அழகாக இருக்காங்க தெரியுமா? நீ வேற ஏன்டா என்ன இப்படி படுத்துற? சரி வா, நம்ம டிபார்ட்மெண்ட் வர போகிற ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக வந்துட்டுருக்கான். அப்போ ஜிமின் வந்துட்டு, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? அவங்க வரதா இருந்தால் என்ன தான் போட்டு இப்படி உழுக்குவியா? பாரு நான் விழுந்துருவேன் போல. ஜிமின் உன்னை போய் நான் விழவிடுவேனா? கண்டிப்பாக நீ மட்டும்தாண்டா அப்படி பண்ணுவ. தென் எல்லாமே இருக்காங்க. நம்ம ஜிமின் அந்த ஜிமின் ஃப்ரெண்டு 2 பேரும் உள்ளே வரும்போது ஜிமின் ஃப்ரெண்டு, ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட
கேம்ஸோட ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறானா. அதுக்கு அந்த பசங்களாம், வாவ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் என்னை பார்த்தே இப்படி சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டு படிப்பில் ஃபஸ்ட்டு, அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான், இருங்க கூப்பிடுறேன், டே ஜிமின் வாடா, அவன் அப்படி தான் கொஞ்சம் ஷை டைப்பு, நான் போய் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் இழுத்துட்டு வரானா. அதுக்கு ஜிமின், விடுடா நான் வரேன் அதெல்லாம் நீ வரமாட்டா ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர்லாம் பார்க்குறாங்க, டேய் இவனை உனக்கு ஞாபகம் இருக்காடா ஜேகே, ஹே இது நான் ஸ்கூல் டைமில் புள்ளி பண்ண அந்த பையன் தானே, நான் இவனை என் முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறான்டா, யூனிவர்சிட்டி போயிட்டான் பார்க்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். டே ஜேகே உனக்குனே வருவான் போல, போ கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்தானேடா ஸ்கூல்லையே, இப்போ எப்படி இங்கே, அதுதான் ஸ்ட்ரைட்டாக வேறு ஸ்கூல் போயிருப்பான் அன்னைக்கே, நீ ஒம்பளுத்து அன்னைக்கே, இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏய் அங்கே 2 பேர் என்ன குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜிமின் ஃப்ரெண்டு கத்துறான். அதுக்கு டக்குன்னு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் இருக்க பையன் எந்திரிக்கிறான். என்ன சீனியர், இப்படி தான் சீனியருக்கு இர்ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னே தோணாதா, அது வந்து இல்லை சீனியர். இவன் இங்கே என்ன பண்ணுறான், யாரடா சொல்கிற ஜிமின், அது வந்து ஜிமின் காதில் போய், இங்கே பாரு மச்சான், நீ எதுக்காகவுமே எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, உன் பக்கத்தில் நான் இருக்கேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். அப்போ நம்ம ஜிமின் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சீனியர், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் முக்கியமோ அதே அளவுக்கு படிப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, நிறுத்துறியா, உன் பேச்செல்லாம் இங்கே எவன் கேட்பான், ஜேகே உட்காருடா இப்படி பேசாத, சார் எதுவும் வந்துட போகிறாங்க, அட போடா, சார் வந்தா என்ன எவன் வந்தா எனக்கு என்ன, எனக்கு இவன் பேச்சை கேட்க சுத்தமாக பிடிக்கல, நான் ஏன் இங்கே இருக்கணும். அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் கோவம் வருது. ஜிமின் ஃப்ரெண்டு ஸ்ட்ரைட்டாக சண்டைக்கு போகிறான். நீ என்னடா உனக்கு பிரச்சனை, நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்கல்ல, நீ மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுற, என்ன எல்லாத்திட்டையும் ஃபஸ்ட் டேவே இப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் எல்லாம் பெருமையாக நினைக்கிறியா, இதுக்கு பேரெல்லாம் பெருமை கிடையாது, ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், இப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் எழுந்து போவியா, உன் அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் எழுந்து போவியா. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷமே கேட்க செம்மையாக கோவம் வருது. உனக்கு தெரியுமா என் அம்மா அப்பா பற்றி நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், சின்ன வயசுலேருந்தே இவனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு, எங்கே போனாலும் இந்த மூஞ்சை பார்க்க வேண்டியதாக இருக்குது, இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் மட்டும்தான் வருது, நான் உன்னை என்னடா சொன்னேன், என் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, ஜிமின் திரும்ப என் லைஃப்பில் வந்துட்டுருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, மற்றவனுங்க அடிக்கிற அளவுக்கு நான் அதான் போயிட்டேனா, நான் உன்னை விட்டு வச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்துல எல்லாத்துக்கு முன்னாடியும் அடிச்சுட்டு போயிடுறான். இதனால் அந்த ஃப்ரெண்டுக்கும் வருது, டேய் நில்லுடா அப்படின்னு, டேய் வேணாண்டா சண்டைக்கு போகாத, என்ன ஜிமின் பண்ண அடிச்சிட்டு இருக்கா, இங்கே பாரு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டு போகிறான், நான் எப்படி சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, இப்படி சொல்கிறேன், தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணாத, என்னை யார் என்ன பண்ணாலும் சரி நீ கண்டுக்காத, அப்படியே இரு, என்ன ஜிமின் நினச்சிட்டு இருக்க, நீ என்னோடய ஃப்ரெண்டு, உன்னை யாராவது ஏதாவது பண்ணால் நான் எப்படி கண்டுக்காமல் இருப்பேன், நான் உன்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன்டா, ப்ளீஸ் எனக்காக யாருக்கிட்டே நீ பிரச்சனைக்கு போகாத, என்னால் யாரும் பிரச்சனையில் போகிறதுக்கு நான் விரும்பலை, இனிமேல் நான் கேட்க மாட்டேன் போதுமா, சரி வா மற்றவங்களை கவனிக்கலாம். எல்லா இன்ட்ரோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனும் அப்புறம் நம்ம ஜிமினாவும் ப்ரொஃபஸர் கிட்டலாம் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஜேகேவோட ஃப்ரெண்டு வரான். சீனியர் வெயிட் பண்ணுங்க, என்னடா அவன் கூட சேர்ந்து நீ ஃப்ரெண்டை டேஸ்ட் பண்ண வரியா, சீனியர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பேர் ஜிமின் தானா, ஆமாம் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, உங்களை எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கோ, நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்தே ஜேகேக்கு பிரச்சனை கொடுத்த ஆளாச்சு, என்னது நானா, நான் என்னடா சொல்கிற, என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுக்கவே மாட்டான், உன் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள், அதாவது ஜேகே உங்களை கஷ்டப்படுத்துகிறான் அது மட்டும் தானே, பட் அதையும் தாண்டி நிறையவே இருக்குது, ஜேகே அப்படி மாறினதுக்கு முழு காரணம் ஜிமின் மட்டும்தான், என் அப்பா ஜேகே லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு, அதை உங்ககிட்ட சொல்கிறேன், அதில் ஜிமினோட ஃபேமிலியுமே சம்மந்தப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜேகே இப்படி மாறினதுக்கும் ஜிமின் மேலே இப்படி கோவப்படுறதுக்கும் நிறையவே காரணம் இருக்குது. நிமிஷம் ஃப்ரெண்டு வரான் பாரு, டேய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அது வந்து ஜேகே ஒன்றும் இல்லை, இவங்க கிட்ட ஒன்று சொல்லணும், என்ன சொல்ல போகிற, என்னை பற்றி ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு ஒன்று, அவ்வளோதான், அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் இவங்க கூட பேசுகிறதா இருந்தால் ஏன் கண்ணு முன்னாடி வந்து நின்றாதா, என்கிட்ட பேசாத, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லாஸ்ட் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோச்சிட்டு போகிறான். அப்போது நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா ஜேகே ஃப்ரெண்டு, அவன் பின்னாடியே போகிறான். டக்குன்னு சீனியரை திரும்பி பார்த்துட்டு, ஜிமின் நீங்கள் கோச்சிக்காதீங்க,
நான் உங்களுக்கு அப்புறமா தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் நம்பர் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக கொடுக்குறேன். டேய் வேணாம், அவன்கிட்ட நம்பர் கொடுக்காத, அப்புறம் நீ தான் பிரச்சனையில் மாட்டிப்ப. இல்லை சீனியர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இல்லை இல்லை, உன்னை பார்த்தாலே சரியில்லை, என்னமோ 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு இவன் நம்பரை கேட்ட மாதிரில இருக்குது. சீனியர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, விடுடா, நான் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ சீனியர், நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஜிமின் சீனியர் பாய். ஜிமின், நீ பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை. தென் இப்படியே 1 வீக் ஆகுது. நம்ம ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அந்த பையன் கால் பண்ணுறான்னு சொன்னானே இன்னுமே கால் பண்ணலன்னு. இப்போது நம்ம ஜேகே அப்புறம் ஜேகே ஃப்ரெண்ட்லாம் தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜேகே வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஜேகேயோட ஃப்ரெண்டை ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஹலோ சீனியர். ஹலோ, நீங்கள் யார்? ஜிமின் சீனியர், உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் ஜேகேவோட ஃப்ரெண்டு. சொல்லு என்ன? அன்றைக்கி உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜேகே ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. அவன் மாறினதுக்கு ரீசனே நீங்கள், உங்கள் ஃபேமிலி தான். என்ன சொல்கிற? ஆமாம், எங்கள் அப்பா, அப்புறம் உங்கள் அப்பா, அப்புறம் ஜேகே அப்பா 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன குழந்தைங்க அப்போது. அந்த டைமில் தான் நீங்கள், நான், ஜேகே 3 பேருமே ஒன்றா விளையாடிட்டு இருந்தோம். இது எல்லாம் எங்கள் அப்பா தான் சொன்னார். அவங்க மேலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க நம்ம விளாண்டதை. அந்த டைமில் என் அப்பாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ரெனோவேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்காக மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கீழே வந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம 3 பேரும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேலே பார்க்கும்போது அந்த லிஃப்ட் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ வேகமாக வந்துச்சு. அதுவும் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க. உங்களை காப்பாற்ற போது தான் அவங்க 2 பேரும் உங்களை தூக்கிட்டு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த டைமில் அவங்க ஜேகேவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபுல்லாகவே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால மூச்சு கூட விட முடியல. அவங்கள காப்பாற்றும் போது தான் இவரோட காலும் உள்ளே மாட்டிக்கிட்டு தென் அது ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகி அந்த லிஃப்ட்டே வெடிக்க போகும்போது அந்த டைமில் கரெக்டாக என் அப்பா உங்களை வந்து தூக்கிட்டாரு. இதை பார்த்த ஜேகேக்கு ஏன்னா அந்த இடத்துல இருந்தது ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும். அது உங்களை காப்பாற்ற நினச்சி இன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன் என்னையும் ஜேகேவையும் கூட சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜேகே ரொம்ப கோபமாக ஆரம்பித்தான். ஏன்னா அந்த இடத்துல காப்பாற்ற வந்தது உங்களால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜேகேவை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் நான் எங்கள் அப்பா அம்மா கூட தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நான் எல்லாமே ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான், என் அப்பா, அப்புறம் உங்கள் அப்பா நம்மளாம் க்ளோஸாக தான் இருந்தோம். பட் உங்களை பார்க்கறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்குமே கோவம் இருந்துச்சு, உங்களால் தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் என் அப்பா எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணார். அந்த டைமில் தான் அம்மாவுமே வந்தாங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம். பையனை இப்படி பார்த்துக்க முடியல, நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் காப்பாற்ற வேண்டிய உங்கள் பையனை அவங்க காப்பாற்றி இப்போ அந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்லாமல் ஆக்கிட்டீங்கல்ல. இது எல்லாமே உங்களால் தான். நம்ம ஜிமினா அவங்க கூப்பிட்டு போகாமல் இருந்திருக்கணும். அப்படி கூப்பிட்டு போயிருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கணும். இப்போது அந்த இடத்துல விட்டு அவங்க அம்மா அப்பாவையும் உங்களால் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அம்மா பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா தனிமையாக இந்த மாதிரி லோன்லினஸாக வந்து எங்கள் அப்பா கிட்ட பேச ஆரம்பித்தார். ஏன், நானுமே அப்போ சின்ன பையன், உங்கள் அப்பா அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அதனால எனக்குமே தெரியும். அப்போல்லாம் எனக்கு 4 வயசு, உங்களுக்கு 5 வயசு தெரியுமா? அப்புறம் தான் உங்களுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்க அப்பாவும் நம்மளால தான் அந்த ஜேகேவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே இதாகி அவருமே மனசுடைஞ்சு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறமே தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 வயசு இருக்கும். ஒரு டைம் ஜேகே கூட உங்களை சின்ன பிள்ளையில புள்ளி பண்ணான், ஞாபகம் இருக்கா? அப்போ நானுமே உங்கள் கூட தான் இருந்தேன். அப்போது ஜேகே வந்து வேணும்னே தான் உங்களை உம்பிழுத்தான். அதான் கல்லெடுத்து அடித்தான், நீ ஞாபகம் இருக்கா? அதனால தான் இதை உங்கள் அம்மாவுமே பார்த்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு என்னென்னா, நம்மளால தான் ஜேகே இப்படி ஆயிட்டான் அவங்க அம்மா அப்பா இல்லாமல். ஸோ ஜேகே கிட்ட பிரச்சனைக்கு வேணான் தான் உங்களை கூட்டிகிட்டு போனது அப்படின்றாங்களா. இங்கே பேசின எல்லாத்தையுமே ஜேகே கேட்டுறான். உன்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சல, என்ன சொல்லணும், அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவனுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது, அவனே லைஃப்பில் வரக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் திரும்ப திரும்ப அவனை ஏன் இழுத்துட்டே வர? எல்லாம் ஒன்னால தான். இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் எங்கே கிளம்புறேன். ஹேய் ஜேகே, நில்லு நில்லு நில்லு. ஆமாம், என்னாச்சு? ஜேகே எதுவும் கேட்டானா என்ன? ஆமாம் சீனியர், இங்கே நடந்த எல்லாத்தையுமே ஜேகே கேட்டான். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரி, நீ ஜேகே எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் வரேன், இதோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்களா. ஜிமினாவுக்குமே அந்த இதை அனுப்புகிறாங்க. இப்போ ஜேகே இருக்கான் இல்லையா,
அவனோட வீட்டில், அதான் அவங்க அம்மா அப்பா முன்னாடி இருந்த அந்த வீட்டில் தனியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஃப்ரெண்டு வந்து ஜேகே ஜேகேன்னு கத்துறாங்க. பட் இல்லை, இனிமேல் நான் உன்னை உள்ளே விட மாட்டேன், நீ என் ஃப்ரெண்டு இல்லை, என்கிட்ட வராத, போ இங்கேருந்து கிளம்பு. நான் உன்னை எவ்வளோ நினச்சி தெரியுமா, நீ மட்டும்தான் இருக்க, நீ தான் என் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் நீ அப்படி நினைக்கலல்ல, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டல்ல, எனக்கு பிடிக்காதவன் கிட்ட போய் என்னோட ஸ்டோரியை திரும்ப சொல்லி வச்சிருக்க. அந்த இடத்துல நம்ம ஜிமின் வராங்க. சீனியர், நீங்கள் வந்துட்டீங்களா? ஜிமின் அப்போ அந்த ஃப்ரெண்டை பார்த்து, இங்கே பாரு, அவன் உன் மேலே கோவமாக இருக்கான், அந்த கோவம் போகிற வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிறேன், அவன் கோவம் போனதுக்கப்புறம் நீ வா, ஏன்னா அவன் இந்த முடிக்கும் ஒன்றை தான் ட்ரூவாக ஃப்ரெண்டாக நினைக்கிறான், ஸோ நீ அப்புறம் வா. சீனியர், அவன் கோவப்பட்டால் மட்டும் நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க, தயவு செஞ்சு அவனை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. தென் வெளியே நிற்கிறாரு. ஜேகே, இப்போ நீ டோரை ஓப்பன் பண்ணுறியா? என்னது நீயா? உன் வாய்ஸை கேட்கவே கூடாதுன்னு நினச்சேன், நீ ஏன்டா என் லைஃப்பில் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்க, ஒன்னால தான், இங்கேருந்து கிளம்பு. நீ என்ன என்னாலன்னு சொல்லிட்டு இருக்க? நானா பண்ணேன்? ஆமாண்டா, நீயும் அப்பாவும் தான் சேர்ந்து பண்ணீங்க, நீ அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டீங்கல்ல, உங்களால தான். நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ மட்டும் என் முன்னாடி நின்றுன்னு வச்சுக்கவேன், உன்னை அவ்வளோதான் சாவடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு. ஏகே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் என் மேலே தானே நீ கோவமாக இருக்க, பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இப்படி தனியாக மட்டும் இருக்காத. நான் தனியாக இருப்பேன், இல்லை யாரு கூடயும் இருப்பேன், உனக்கு இதை பற்றி என்ன பிரச்சனை? இப்போ மட்டும் நீங்கள் வந்து கிளம்புன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். நீ என்ன சும்மா கிளம்புன்னு இருக்க? நானும் பொறுத்து போயிட்டுருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உண்மையாலுமே எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஒவ்வொரு டைம் என்னை டீஸ் பண்ணும் போதுமே நான் இல்லை, பிரச்சனைக்கு போவேணா, தள்ளி தான் போயிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ வருஷமா ஸ்கூல் டைமில் கூட உன்னை பார்த்தும் உன்கிட்ட இருந்து ஒழிஞ்சிட்டு இருந்தேன். நீ உன் மேலே இருக்க பயத்தெல்லாம் நினச்சியா? இல்லை, நான் படிக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வேணான்ட்டு நான் அப்படி ஒதுங்கி இருந்தேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொன்னது இங்கேருந்து கிளம்பு, இப்படி என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியா? அப்போ ஜேகே, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஜேகே கோவத்தில் டோரை ஓப்பன் பண்ணி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எனக்கு உன்கிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண போதில்லை, நீ என்கிட்ட பேசினா எனக்கு கோவம் மட்டும்தான் வரும். அவனை கோவம் வருன்ற, எங்களுக்கெல்லாம் வராதா? சின்ன வயசுலேருந்து நீ இல்லை, நான் அதை சொல்ல விரும்பலை, உள்ளே போ, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன எதை எடுத்துகிட்டு வர? இதெல்லாம் எடுத்துகிட்டு வராத, கிளம்பு. இது என்னன்னு உனக்கு தெரியணுமா? சரி உள்ளே வா, நான் உனக்கு காமிக்கிறேன். நான் ஒன்று கூப்பிடவே இல்லை, எதுக்கு நீ உள்ளே வர? இதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேட்டா நீ என்னை அடிச்ச? இல்லைல்ல, அப்புறம் எப்படி நான் உன்ட்ட பர்மிஷன் கேட்டு உள்ளே வருவேன்னு நினச்சேன்? ஜேகே இருக்க கோவத்தில் ஜிமினாவை பிடிச்சி அப்படியே கழுத்து பிடிச்சி தூக்குறாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி வராத, நான் உன்கிட்ட ஒரே ஒரு ஹக் தான் கேட்குறேன், நீ வந்தால் எனக்கு கோவம் மட்டும்தான் வருது, உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், உனக்கு என்ன, எனக்கு கொல்லணும் அதானே, கொன்னுக்கோ. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஸோ அதை முடிச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்ன சொல்ல வர? அதான் சொன்னனே, உன் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஜங்குக், ஹாப்பி பர்த்டே. எனக்கு தெரில, இவ்வளோ நாளாக உன் பர்த்டேவை பயங்கரமாக செலப்ரேட் பண்ணியிருப்பியோ இல்லை பண்ணலையோ, ஆனால் நான் இப்போ வந்திருக்கேன் இல்லையா, இது நம்மளோட லாஸ்ட் மீட்டாக கூட இருக்கலாம். பட் இந்த வருஷம் பர்த்டே ஸ்பெஷலாக இருக்குமான்னு தெரில, பிகாஸ் நான் இருக்கேன். இது உனக்கு ஹர்ட் ஆகும் தான், ஆனால் நீ எனக்காக இந்த ஒரு டைம் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் அப்படியே அழகாக எடுத்து வச்சு, ஜங்குக் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. நீ எதுவுமே சொல்லலைண்ணா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒன்றும் பிடிக்கலாம் இல்லையே. சரி, ஏதோ ஒன்று, உனக்கு இன்றைக்கி ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசை இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் நீ என் கூட இரு, இதுக்கப்புறம் நீயா சொல்லு, நான் உன் கூட இருக்கட்டுமா வேணாமான்னு. வேணான்னு ஸ்கூலில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன், நீ ஓகேன்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன். நீயும் மாற்ற முடியாது, அந்த கடவுளும் மாற்ற முடியாது. நீ என்ன சொல்ல வர ஜிமின்? அதான் சொன்னேனே, நான் இனிமேல் உன் கூட தான் இருக்க போகிறேன், நாளைக்கு காலையில் நீ உன் முடிவை சொல்லு, போட்டா வேணாமான்னு. ஜேகே அப்படியே ஆஃப் ஆகிடுறான். இப்போது ஜேகேக்கு ஜிமின் கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரில. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்த ஜேகே அப்படியே அமைதியாயிட்டான். எனக்கு புரியுது ஜேகே, நான் கிட்ட ஒன்று சொல்லட்டா? அந்த ப்ராப்ளமை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காத, ஏன்னா இதை நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். நம்ம 2 பேருமே சின்ன குழந்தைங்க தான். அப்போது உன் பேரண்ட்ஸ் என்னை காப்பாற்ற நினச்சிருக்காங்கன்னா அது எதுக்குன்னு உனக்கு தெரியலையா? அவங்க நினச்சிருந்தா என்னை விட்டுட்டு அவங்க வெளியே வந்திருக்கலாம், ஏன் வரல? கடைசியில் நான் உன் கூட இருக்கணும்னு. இன்னும் சொல்லப்போனால்
அவங்களால முடியாத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன். அதுக்காக தான் விட்டு போயிருக்காங்க. நான் சொல்கிற விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. உனக்கு தெரியுமா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா நான் உன்கிட்ட இப்படி வந்து பேசியிருப்பேனா? இல்லை உன்னோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு புரிஞ்சிருக்குமா? நீ முன்னாடிலாம் என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவ. அப்போ அதுக்கான விஷயம் எனக்கு தெரியாது. உன்னை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் திட்டிப்பேன். ஆனால் உனக்குள்ளேயும் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஜேகே. என்னை மன்னிச்சிரு. ஜேகே அப்படியே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. நான் நான் என்ன பண்ணுறது? நானுமே சின்ன வயசுலேருந்தே தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். எல்லாருமே அவங்க அவங்க அம்மா அப்பா கூட வருவாங்க. உன்னை காப்பாற்ற போய் என் பேரண்ட்ஸ் இருந்தாங்களே, நீ கூட உன் அம்மா கூட வருவா. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா? எல்லாமே ஒன்னால தான் அப்படின்றனால மட்டும்தான் உன்னை நான் அப்படி பண்ணேன். உன்னை காப்பாற்ற போய் எனக்கு அந்த லைஃப் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோவம். எனக்கு புரியுது ஜேகே. நான் தான் சொல்கிறேன்ல, இனிமே நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது நான் வேணுமா வேணாமாங்கிறது. உன்னோட லைஃப்னால மட்டும் எனக்கு உன்னை பிடிக்கும்னு நினைக்காத. எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். அதான் நீ ஃபஸ்ட் டைம் என் மேலே கல் எடுத்து போட்டியே, அப்போ நான் உன்கிட்ட ஆசையாக பேச வந்தேன். எதுக்கு தெரியுமா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக இருப்ப. எனக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி சண்டைக்கு வருவ. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சி உன்கிட்ட வந்தேன். ஆனால் நீ என்ன அப்போ அடிச்சிட்ட. அதுக்கப்புறமுமே நான் ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ கூட எனக்கு உன் கூட பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நீ என்னை ரொம்ப வம்பிழுத்த. அதுக்கப்புறம் நீ சொன்னல நீ ஒளிஞ்சேன்னு சொல்லி. அப்போது நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்த ஞாபகம் இருக்கா? அதுவா? ஆமாம். அப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அதான் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நீ ஒரு பொண்ணு கூட இருக்குது எனக்கு பிடிக்கல. அப்போ வேணும்னு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அதனால தான் சார்கிட்ட வேணும்னே போட்டு கொடுத்தேன். என்ன சொல்கிற? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். பண்ணாமல அப்படி கிஸ் பண்ணுவாங்க. அப்போது சரி சொல்லு ஜேகே, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா? இல்லைனா நீ என்னை தள்ளி விட்டுருக்கலாம்ல. ஏன் கிஸ் பண்ணும்போது எதுவுமே பண்ணாமல் இருந்த? அது வந்து எனக்கு உன் மேலே ஃபீலிங் சுத்தமாக இல்லை. அப்படியா? என் மேலே உனக்கு இல்லையா? சரி விடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இப்போ நம்ம ஜேகே டக்குன்னு ஜிமின் கையை பிடிச்சி, நில்லு, நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன. இல்லையே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லலையே. நீ வேணான்னு சொன்னால் இங்கேருந்து போயிடுவேன். ஓகேன்னு சொன்னால் உன் லைஃப்பில் உன் கூட ஃபுல்லாக இருப்பேன்னு. ஆனால் நீ வேணான்னு சொல்லிட்டியே. இல்லை இல்லை ஜிமின், எனக்கு நீ வேணும். நான் என்னன்னா சின்ன வயசுலேருந்தே என் மேலே, அதாவது உன் மேலே தப்பு, நீ தான் உன்னால தான் சொல்லிட்டு அந்த கோவத்திலே இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தானே புரியுது, பாஸ்டில் நடந்தது நடக்கணும்னு இருந்திருக்கு. என் அம்மா அப்பா உன்னை காப்பாற்றினதும் எனக்கு தான் போல. ஏகே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? எனக்கு உன் மடியில் படுக்கணும்னு ஆசையாக இருக்குது, படுத்துக்கவா? அது வந்து அதெல்லாம் ஏகே பாரேன், முன்னாடியெல்லாம் என்னை பார்த்தா கோவப்படுவ, என்ன அதட்டுவ. இப்போ பார்த்தியா நீ அடங்கி போய் உட்காந்துருக்க. எல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாதே, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி அப்போ ஒழுங்கா உட்காரு, நான் அவளை படுத்துக்கிறேன். நம்ம ஜேகே ஷை ஆகிட்டு, சரி ஓகே படுத்துக்கோ. ஆனால் ஜிம்மின், நீ என் கூட இருப்பல்ல, அது கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா மடியில் படுத்திக்கிறாங்க. அண்ட் ஜேகேவோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. அப்படியே கீழே குனிஞ்சு ஜிமினாவை கிஸ் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் உங்ககிட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன், ஆட்ஸ் வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் ஆட்ஸையும் சேர்த்து பாருங்க. அப்போ தான் எனக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நம்ம சேனலுமே பாப்புலர் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்மிஸ் இந்த கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு. கண்டிப்பாக ட்ராமானா அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லி நானே போடுவேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த எபிசோடில் என்ன சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி எஃப்எஃப் கேட்க பிடிக்குதோ அதே மாதிரி எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை ரீட் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஜிமின் குக் ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.